ஏன் என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க. நீயாவது சொல்லுமா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா. நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகு போ. போ போ. மா, அன்பு கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். அவனுக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆகும். இத நமக்குள்ளேயே பேசி முடிப்போம். அன்பு, டீ காஃபி ஏதாவது போடவா? இல்ல வேணாம். என்ன அன்பு தேடிட்டு இருக்க? என் கேஸ் ஃபைல் ஒன்னு இங்கதான் எங்கேயோ வச்சேன். ஆனா எங்க வச்சேன்னு தெரியல. சரி சரி, கபோர்ட்ல தான் இருக்கும். பொறுமையா தேடி பாரு. சரியா? வெச்ச இடத்துல இருந்து எங்க போகுது? சரி, நான் பாக்குறேன். என்னது இது? ஷாலினியோட கபோர்ட்ல இவ்ளோ பணம் ஏது? ஷாலினி, ஷாலினி. ஏய், அவ அங்கதான் இருந்தா அன்பு. என்ன அன்பு, இங்கதான் இருந்த? இந்த பணம் உன் கபோர்ட்ல இருந்துச்சு. ஏது இவ்ளோ பணம்? ஐயோ, தனக்கா கோவத்துல கொடுத்த பணத்தை நம்ம கபோர்ட்ல வச்சிருந்தோம். இப்ப அன்பு அதை பார்த்துட்டான். என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஷாலினி, உன்னதான் கேக்குறேன். என்ன திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? அது வந்து அன்பு, நான் அது என்னோட காசுதான். கூட நானே கொண்டு போய் பீரோல வச்சிடறேன். இங்க பாரு, உன் காசு தான். உன்கிட்ட எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு தான் கேக்குறேன். அதுவும் 13,000 ரூபாய் இருக்குது இல்ல? உன்னதான் கேக்குறேன் ஷாலினி, இவ்ளோ பணம் ஏது உனக்கு? அது ஆரி ஒர்க் பண்றல்ல, அதுல வந்த காசுதான் அன்பு. ஷாலினி, பொய் சொல்லாத. ஆரி ஒர்க் பண்ணதுல இருந்து 1000 ரூபாய் வந்தா கூட நீ என்கிட்ட சொல்லுவ. இதுல 13,000 ரூபாய் இருக்கு. எப்படி வந்துச்சு? நமக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுக்கு காசு திருப்பி கொடுத்தோமே, அத ஷாலினி இன்னும் அன்பு கிட்ட திருப்பி கொடுக்கல போல இருக்கே. சொல்லு ஷாலினி, ஏது இந்த பணம்? என்ன டென்ஷன் பண்ணாம சொல்லுங்கற. இந்த பணம் எப்படி வந்துச்சு? என்னடா உனக்கு பிரச்சனை? ஏன் வந்ததும் வராததுமா அவளை போய் அதட்டிட்டு இருக்க? மா, பீரோல 13,000 ரூபாய் இருந்துச்சு. இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா பதில் சொல்லாம அப்படியே திணறிட்டு இருக்கா. என்னம்மா? ஷாலினி, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அது அன்பு, ஏய், ஷாலினி கிட்ட நான் தான் அந்த காசை கொடுத்தேன். என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்க எல்லாருக்கும்? இவன் என்னடா ஆரி ஒர்க் பண்ண காசுங்கிறா, நீங்க என்னன்னா நீங்க தான் கொடுத்து வச்ச காசுங்கிறீங்க. எதுக்கு எல்லாரும் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப இந்த பணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? ஏன் ஷாலினி இப்படி இருக்க? நான் உன்கிட்ட என்ன சொல்லி அந்த பணத்தை கொடுத்தேன்? நீ இன்னும் அன்பு கிட்ட அந்த பணத்தை கொடுக்கலையா? அதான் உன் புருஷன் மட்ட தட்டி பேசுறானா? அன்பு, என்ன பணம்? என்ன மட்டம் தட்டுன? ஒண்ணும் புரியலையே. ஏய், ஒண்ணும் இல்லடா, நீ ரூம்குள்ள போ. இருங்க. இவங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. தெளிவா சொல்லுங்க. யார் பணம் யார்கிட்ட கொடுத்தா? ஏய், நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ கிளம்பு. நான் சொல்றேன்ல அன்பு. இருன்னு சொல்றேன்ல. ஏய், நீங்களாச்சும் உள்ள போங்க. நான் பேசுறேன் அவங்க கிட்ட. அண்ணி வேண்டாம். இரு கையில். அக்கா, அன்பு, பொங்கலுக்கு எனக்கு என் புருஷனுக்கு என் பொண்ணுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தல, அதுல எனக்கு மட்டும் 10,000 ரூபாய்க்கு புடவை தெரியாம எடுத்து கொடுத்துட்டல.
அதுக்காக உன் பொண்டாட்டி கிட்ட ரூம்ல உட்காந்து என்ன மட்டன் தட்டி பேசின ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்ப ஒரு வார்த்தை கூட சொன்னியேப்பா, என் அண்ணி 10,000 ரூபாய் புடவை கட்டுறதுக்கு தகுதி இல்லாதவங்க, அவங்களுக்கு எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான புடவை? அத போய் கடையில திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன், 1000-500க்கு அவங்களுக்கு எடுத்து கொடுத்தா போதுன்னு சொன்னியேப்பா. என்னப்பா எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீ மறக்கலாம்ப்பா, ஆனா அந்த வார்த்தையையும் அதனால ஏற்பட்ட வலியையும் என்னால மறக்கவே முடியாது. அக்கா, அண்ணி விடுங்க, இத பேசிக்கலாம். நீ விடுங்க. இன்னும் பேசி முடிக்கல கயல். உன்னோட அல்பத்தனம் என்னன்னு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நீ கொடுத்த ட்ரெஸ்ஸுக்கான மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்து பொண்டாட்டிகிட்ட கொடுன்னு சொல்லி கொடுத்த. அவ கொடுக்காம இருந்திருக்கா, அது என்னன்னு அவகிட்ட கேட்டுக்கோ. நாங்க ரோஷத்தோட மானத்தோட இருக்கோங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக தான் அது கொண்டு வந்து கொடுத்தேன். நான் கொடுத்த பணத்தை உன் பொண்டாட்டி கொடுக்காததுனால என்னமோ நீ ஊர்ல இல்லாத புடவை எங்களுக்கு எடுத்து கொடுத்த மாதிரி நெஞ்ச நிமித்திட்டு சுத்திட்டு இருக்க. ஓ, அவ்வளவு ஈகோ உங்களுக்கு? பணத்தை மட்டும் ஏன் கொடுத்தீங்க? புடவையும் ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருக்க வேண்டியதானே? யார் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அன்பு ஏய், வேணாம் அன்பு. எல்லாம் ஒன்னால வந்தது. பணத்தை கொடுத்தப்ப என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு நீ மறைச்ச? அப்பவே நோஸ் கட் பண்ணிருப்பல்ல. டேய் அன்பு விடுறா. ஏன்டா இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இதோட விட்டுட. எப்படிக்கா விட சொல்றீங்க? மனசுக்குள்ள இவ்வளவு விஷத்தோட இருக்காங்க, காசு கொடுத்து என்ன அவமானப்படுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் கேக்குறேன், புருஷன் பொண்டாட்டிங்க நாங்க ரூம்குள்ள பேசிட்டு இருக்கோம், இவங்க ஏன் ஒட்டி கேட்கணும்? எவ்வளவு கேவலமான விஷயம். அன்பு அன்பு என்ன பேசுற நீ? அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேசுமா? நீ சும்மா இந்த விஷயத்துல நீ தலையிடாதமா, சும்மா என்னைய குத்த சொல்லிட்டு இருக்க. ஏய் இல்லடா, இவங்க இதே வெளியே தான் திரியுறாங்க போல இருக்கு. அன்னைக்கு அப்படிதான் நீங்களும் மாமா ரூம்ல பேசினத வெளியில கொண்டு வந்து பிரச்சனை பண்ணாங்க. இன்னைக்கு அதே மாதிரி என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு சீப்பான விஷயம். என்ன பேசிட்டு என்னடா பிரச்சனை? அண்ணா, அண்ணி சுத்தமா சரியில்லைண்ணே, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், அதுல அன்னைக்கு மட்டும் என் பட்ஜெட்டை மீறி 10,000 ரூபாய்க்கு தெரியாம எடுத்து கொடுத்துட்டேன். அதை திருப்பி கொடுத்துட்டு ஏதாவது கம்மி ரேட்ல வாங்கலான்னு நானும் ஷாலினியும் தனியா பேசிட்டு இருந்தோம். அதை ஒட்டு கேட்டுட்டு பணத்தை கொண்டு வந்து ஷாலினி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுவே எனக்கு இப்பதான் தெரியும். இவ்வளவு என்கிட்ட சொல்லவே இல்ல. இவ்வளவு ஈகோ வச்சுக்கிட்டு எதுக்கு மூஞ்சிக்கு நேராவும் பின்னாடி வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் யார் இல்லடா, அடிக்கிறா? ஏய் வரையிரு. டேய் அன்பு, நானும் உங்ககிட்ட இதை கேட்கணும் தான் இருந்தேன். தனத்தை நீ ரொம்ப சீப்பா நடத்தன்னு ரொம்ப ஃபீல் பண்றான்.